அஸ்ஸலாமு அலைக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபினா பைனாப்பிள் ஸ்வீட்டு செய்யலாம். வாங்க, எப்படி இருக்குது ஸ்வீட்டு நான் உங்களுக்கு சேர்ந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பைனாப்பிள் 750 கிராம் இருக்குது. அப்புறமா கேக்கு பிளேன் கேக்கு இருக்குது 150 கிராமு. அப்புறமா பால், அப்புறமா சர்க்கரை 150 கிராமு. அப்புறமா 50 கிராமு முந்திரி திராட்சை. அப்புறமா நெய் 100 கிராமு. அப்புறமா 150 கிராமு கோவா. வாங்கோ பார்க்கலாம் ஸ்வீட்டு செய்கிறேன் நான். நீங்கள் பாருங்க, எல்லாம் கிளீன் பண்ணி அப்புறமா பேஸ்ட் பண்ணுறேன், மிக்சியில் பேஸ்ட் பண்ணுறேன். ரெசிபி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெய் 100 கிராம் ஊற்றணும். முந்திரி திராட்சை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதில் நெய் இருக்கும். நெய் உள்ள இப்போ நான் இது பண்ணிக்கிறேன் இல்லையா, பைனாப்பிள், அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள், இப்படி கோல்டன் மாதிரி ஆகணும், எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பைனாப்பிள் இருக்கு இல்லையா, இதில் நெய்யில் போடணும். பாருங்க, இப்படி நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். பாருங்க, நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணோம், நல்லா ரோஸ்டாக பண்ணோம். அது நல்லா இப்படி ஆட்டணும், நல்லா மிக்ஸ் பண்ணோம் நெய்யில். அப்போ தான் நல்லா தண்ணி நல்லா இஸ்குது. அப்புறமா பாருங்க, சூடாகிக்குது. இது கொஞ்சம் மோட்டா ஆகிடுது இல்லையா, இது கொஞ்சம் இப்படி அமுக்கணும். பைனாப்பிள் தூள் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி ஆகிடணும். பைனாப்பிள் தண்ணி ரொம்ப இஸ்குது. அப்புறமா தண்ணி இருக்கக்கூடாது பைனாப்பிளில். பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணோன்னா, பால் ஒரு 100 கிராம் போடணும். பால் போட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணோம். போட்டு அப்புறமா நல்லா வெந்திச்சு. இது பைனாப்பிள் ரொம்ப நல்லா வெந்திச்சு. பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னா, கோவாக்குது இல்லையா, அது கோவா மிக்ஸ் பண்ணோம். கோவா இப்படி பண்ணி 100 கிராம் கோவா. நீங்கள் எவ்வளோ கோவா போகிறீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாஷா அல்லாஹ். பாருங்கள், கோவா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணோம். சக்கத்தான் நல்லா வாசனை வருது, பைனாப்பிள் வாசனை. பாருங்கள், கோவா ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா நான் ஸ்வீட்டில் எல்லாம் கோவா ஜாஸ்தி தான் போடுறது. ஸோ கோவா போட்டு அப்புறம் சர்க்கரை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்கக்கூடாது. அப்படி அடி பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் ஆட்டணும். பாருங்கள், இப்படி ஆட்டணும். மாஷா அல்லாஹ், பரவாயில்ல. ஒரு 12 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் 12 பேர் சாப்பிட்லாம் ஸ்வீட்டு. பாருங்க, சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும் அவ்வளோ போட்டுக்கணும். நான் ஒரு 100 கிராம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போது சர்க்கரையில் கூட கொஞ்சம் தண்ணியான கொஞ்சம் விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். எஃப்எம் ஃபுட்டு கேஜிஎஃப் யூடியூப் சேனல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 15,000 சப்ஸ்கிரைப்ஸு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அது கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் அதே பேரில் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, இதுதான் எஃப்எம் ஃபுட்டு கேஜிஎஃப்ன்ட்டு. இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு யூடியூப் சேனலுக்கு இது பழைய உங்களுக்கு தெரியும், ஃபெரோஸ் கேஜிஎஃப் விலாக்ன்ட்டு. பிளேன் கேக்கு 100 கிராமு போட்டுடணும். இங்கே பாருங்கள், போட்டு மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்குது. சர்க்கரை போதும், எனக்கு போதும். நீங்கள் வேணுமா நான் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்படி அவ்வளோ தான், ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் ஸ்வீட்டு. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்வீட்டு செய்யணும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் என்ன ஸ்வீட் நீங்கள் கமெண்ட் பண்ணேன்னா நான் அந்த ரெசிபி செய்கிறேன்.
வீடியோ யூடியூப்பில் போடுறேன், என்ஜாய் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மாஷா அல்லாஹ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிள் ஸ்வீட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மாஷா அல்லாஹ். பைனாப்பிள் எஸ்எஸ் போடலாம், நான் போடல, இதே நல்லா இருக்கும். கேக் போட்டுக்கிறேன் இல்லையா, அதில் எஸ்எஸ் இருக்குது. மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். முந்திரி திராட்சை இருக்குது இல்லையா, இது இப்படி போடணும். நல்லா முந்திரி திராட்சை போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. நான் டேஸ்ட் பண்றேன். மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. முந்திரி திராட்சை சேர்த்து நான் டேஸ்ட் பண்றேன். திராட்சை நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் நீங்கள் ரெசிபி செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வீடியோவில் போடுறேன், ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.